வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். திருவள்ளுவர் கணிதம். ஓகே, டிவிக்கு பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட் அடி முதல் அடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பேசிக் மேக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம பார்த்துருந்து, அது மட்டும் பேசிக்ஸ் இல்லை இன்னுமே இருக்குங்கிற நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த பேசிக் மேக்ஸில் மெயினாக ஒரு 5 டாபிக் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான டெஸ்ட்டு, முதல் வாரத்துக்கான டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்மளோட பேட்ச் மாணவர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கொஸ்டின் ஈஸியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இந்த பார்த்த உடனே நமக்குள்ள நம்ம முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் வரணும். ஓகேவா? ஸோ முயற்சி எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்குள்ள வெற்றிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போது இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஷார்ட்கட், நம்ம பேசிக்ஸ்லாம் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், அது மூலயமா நமக்கு எவ்வளவு ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரியுது, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், என்ன மாதிரி கொஸ்டினுக்கெலாம் எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே முக்கியமாகவே மெயினாகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை நல்லா தெளிவாக கவனிங்க. உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆழமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். என்ன அப்படின்னா, நம்ம அட்டன் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட் எப்படிலாம் இருந்தது, நம்ம எப்படி ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கும்போது என்ன மாற்றம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கணும். ஓகே, அப்போ இப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நம்ம டைம் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வீடியோஸை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நம்மளோட ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா, சார் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எஸ், இந்த ஒரு 6th கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்ஷன் பண்ணியிருந்திருக்குன்னு நான் நினச்சேன். மிஸ்டேக் இல்லாமல் கொண்டு வந்திருக்குன்னு நினச்சேன். பட் எதிர்பாராத மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எப்படி நான் அட்டன் பண்ண இந்த பேசிக் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 300க்கும் 500க்கும் இடையே உள்ள வர்க்க எண்கள் எத்தனை அப்படிங்கிற கான்செப்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஸ்கொயர் வேல்யூ மெமரி பண்ண சொல்லியிருந்தேனா, ஏன்னா நீங்கள் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்த செகண்டில் ஈஸியாக அதை நம்ம குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். 300க்கும் 500க்கும் இடையே உள்ள முழு வர்க்க எண்கள் என்ன? இப்போ வர்க்க எண் என்ன? 324. 324 எதோட வர்க்க எண்? 18ஓடது. 19வது வர்க்க எண் என்ன? 19 ஸ்கொயர் 361. அதுக்கப்புறம் 400, அதுக்கடுத்து 441, அதுக்கப்புறம் 484, அதுக்கப்புறம் என்னன்னு போயிடும்? 529 போயிடும். என்ன? 23 ஸ்கொயர். அப்போது மீதுக்க இந்த 5 மட்டும்தான் எதுக்குள்ள? 300க்கும் 500க்கும் இடையில உள்ள முழு வர்க்க எண்கள். ஓகேவா? அப்போது மெமரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 ஸ்கொயர் வேல்யூயாவது நம்ம தெரிஞ்சிருக்கணுங்கிறது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இந்த கொஸ்டினை பார்த்த உடனே. நெக்ஸ்ட்டு நம்ம கடைசி வரைக்கும் வர்க்க எண் படிக்காம விட்டோம் அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் நம்ம 5 செகண்ட் 10 செகண்ட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க, அதாவது நான் ஸ்கொயர் வேல்யூஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியும் நீங்கள் அதை முயற்சி பண்ணாதவங்க தயவு செய்து சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மெமரி பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த ஒரு கொஸ்டின் மூலமா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 250 என்ற மிகச்சிறிய எண்ணால் 250ஐ எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதில் நீங்கள் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலாக இங்கே 250 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர், அதாவது அது லீஸ்ட் நம்பர் இருக்கும்,
மல்டிபிள் பண்ண போகிறோம் ஆர் டிவைட் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய நம்பரும் ஒரு வர்க்க எண் தான், ஸ்கொயர் வேல்யூ தான், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அதே போல் டிவைட் பண்ணி வரக்கூடியதும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான். அது என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் இதுக்கு நம்ம வேறு எங்கேயும் யோசிக்க தேவையில்லை. ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை தான் நம்ம யோசித்தாகணும். மிக சிறிய அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு நான் 4ல் இருந்து ஆப்ஷனில் எது சின்னதோ அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம குயிக்காக எடுத்துட முடியாது. இப்போ 25ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது முழுசாக எதால் வகுப்படாது, 50ன்னு எடுத்துட்டோம்னா முழுசாக 4ஆல் வகுப்படாது. ஓகேவா? அப்போ இந்த நம்பர் வராதுங்கிற தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கிறோம். 5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 250 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0. அடுத்த 25, பேலன்ஸ் 2, 10, 12. அப்போது 1250ன்னு வரும். இது ஒரு முழு வர்க்க எண்ணே கிடையாது அப்படிங்கிறத இதில் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம எதை செக் பண்ண போகிறோம்? 10 அப்படிங்கிற நம்பரை செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 250 நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2500ன்னு வரும். இந்த 2500 அப்படிங்கிறது அதாவது 2 ஜீரோவுக்கு 1 ஜீரோ நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 25ங்கிறது 5ஓட வர்க்க எண். அப்போது 50 ஸ்கொயரோட வேல்யூ தான் 2500. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 2 ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அதை வர்க்கம் ரூட் எடுத்தோம்னா 1 ஜீரோ வெளியில் வரும். அதுக்கப்புறம் 25ங்கிறது நம்ம 5ஓட வர்க்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதவே இன்னொரு விதத்தில் நீங்கள் பிரிச்சுக்கலாம். எப்படி? 25 × 100ன்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? 25 × 100ன்னு பிரிக்கும்போது 25 5ஓட வர்க்க எண், 100 அப்படிங்கிறது 10ஓட வர்க்க எண். அப்போ 5 × 10 என்ன? 50. அப்போ 50 ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த 2500 அப்படிங்கிறத இப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது இது வர்க்க எண்ணான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அதாவது மல்டிபிள் பண்ணிடுவீங்க நீங்கள் 10ஆல் இந்த நம்பர் கிடைக்கும். இது ஒரு வர்க்க எண்ணா அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25, அதாவது 25 0ங்கிறத 10ஆல் அதே நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா மல்டிபிள் பண்ணிட்டோம், அது ஒரு வர்க்க எண் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி 0 0 கேன்சல் பண்ணுறோமா? அப்போது இங்கே 25ன்னு வரும். 25ங்கிறதும் ஒரு 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போது இந்த சிறிய நம்பர் 10ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த 10ஆல் மல்டிபிள் பண்ணி வந்த நம்பரும் ஒரு வர்க்க எண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டிவைட் பண்ணி வந்த இந்த நம்பருமே அது ஒரு வர்க்க எண் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அசால்ட்டாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ நல்லா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் தெரியாதவங்க, இந்த மாதிரி கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணவங்க, இந்த கொஸ்டினை இப்படி நம்ம புரிஞ்சிருக்கணுமா, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு தெளிவு இங்கே இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். இது இங்கே ஒரு நம்ம வர்க்க மூலம் பார்க்குறோம், ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்க்குறோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 12, 5, 4 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். இதுக்கு ட்ரிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட்டாக 4ன்னு முடிஞ்சால் அது என்ன, இடையில ஒரு 2 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 8 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது என்ன, ஒரு நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்கிறது இந்த 125. ஓகேவா? இப்போ இந்த 125 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்க ஒரு முழு வர்க்க எண் 121. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 121க்கு அடுத்து பார்த்தோம்னா 144 தான். அப்போது இங்கே இருக்க 125ங்கிறது 121க்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்கேஸ் இந்த நம்பருக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ, ரொம்ப இங்கே கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்த உடனே இங்கே மேலே இருக்க அந்த 121ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது 112 ஸ்கொயருங்கிறதா இதற்கான ஆன்சர். அப்போ 112ங்கிறதா அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த ட்ரிக்குக்குரிய வீடியோஸை நீங்கள் ஒன்ஸ் அகைன் நீங்கள் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 46, 6, 5, 6 தென் கனமூலத்தின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர்? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு கனமூலம் கண்டுபிடிக்கணும். ஓகே? அப்போ 4, 6, 6, 5, 6 நான் சொல்லி கொடுத்த அந்த கியூப் ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 6ன்னு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வேல்யூ என்ன தான் வரும்? 6 அப்படிங்கிறதா வரும். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்தது தான். கியூப் ரூட்டில் லாஸ்ட் 2 நம்பரை கேன்சல் பண்ணணும். அந்த ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்து உள்ள 2 நம்பரை கேன்சல் பண்ணணும். மீதி இருக்கிறது 46 தான். இப்போ 46க்குள்ளே இருக்க ஒரு கியூப் வேல்யூ என்ன? கியூப் வேல்யூ பார்த்தோம்னா 3 கியூப்
7. அதே இது 4 கியூப் எடுத்துட்டோம்னா 64ன்னு போயிடும். அப்போ நம்ம இதை எடுக்க முடியாது. 3 கியூப்ங்கிறனால 3ங்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, அவ்வளோதான். அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கனமூலம் கியூப் ரூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த கனமூலத்தோட வர்க்கமூலம் கேட்குறாங்க. அப்போது நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இதோட வர்க்கமூலம் பார்க்கணும். அப்போ இதோட வர்க்கமூலம் அப்படின்னா 36ன்னு இருக்கா, ரூட் 36 நோட் பண்ணுவோம், அது 6 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். புரியுங்களா? அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். பேசிக்கான மேக்ஸ்லையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனம் வார்த்தையில் கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் மற்ற கொஸ்டினையும் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு. ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 1728 டிவைடட் பை 729. இப்போது கியூப் ரூட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டெய்லி நான் ரிவிஷனுங்கிறது டெய்லி ஒரு 5-5ஆவது படிங்க அப்படிங்கிற கான்செப்டில் இந்த இதுக்கும் நான் ரிவிஷன் நான் கொடுத்துருந்தேன். டெலகிராம்லேயும் நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் நல்லா நம்பிக்கையோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியானதான். இதுவும் ஓல்டு கொஸ்டின் தான். ஓகே, 1728ங்கிறது எதோட கியூப் வேல்யூ 12. ஓகே, 12 கியூப்ங்கிறதான் இந்த 1728. அடுத்து 729ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 9ஓட கியூப் வேல்யூ. அவ்வளோதான். 12/9 நம்ம கியூப் வேல்யூலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே நம்மளுக்கு டைம் மிச்சப்படுத்தி கொடுக்கும். இப்போ என்ன, இந்த வேல்யூலேருந்து சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ இங்கே ஒரே ஒரு 9 மேலே வந்துட்டு ஒரே ஒரு 9 தான் இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குது, 3ன்னு இருக்கா. ஸோ அப்போ 1 3/9 நோட் பண்ணுவோம். இது ஒரு கலப்பினத்தில் மிக்சடு ஃப்ராக்ஷன்லாம் நோட் பண்ணுவோம். இந்த 3/9 நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். என்ன வரும், 1/3ன்னு வரும். அப்போது முழு வேல்யூ 1, மீதி நம்ம சிம்ப்ளை பண்ண வேல்யூ 1 1/3. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே டயத்தில் ரொம்ப சிம்பிளாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரியோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியோ கொஸ்டின் கிடையாது. இது எல்லாமே டிஎன்பிசிலையும் ஓல்டு கொஸ்டின் அங்கங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் தான் ஆக்சுவலாக 4/6 நோட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 4/9. இது ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக எல்லாமே 4/9ங்கிறதா இருக்குது. இப்போ இங்கே ஏர் வரிசையில் எழுதணும். அரேஞ்ச் தி அசெண்டிங் ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்க நான் ரேஷியோவில் ஆர் பின்ன வேல்யூவில் ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 2/3 1/6ன்ட்டு. நான் சொல்லி கொடுத்த ட்ரிக் என்ன, ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அதில் எது பெருசு எது சிறுசுங்கிற தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே 2 × 6 12, இங்கே 1 3 3. அப்போ இதில் எது சின்ன நம்பர், ஏன்னா ஏர் வருஷம் நோட் பண்ணணும், இதுதான் சின்ன நம்பர். ஓகேவா, ரைட், இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதே 1/6ம் அடுத்த நம்பர் என்ன, 4/9. ஓகேவா, இதில் எது சின்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே 9 6 24. அப்போது இங்கே 1/6 9ங்கிறது தானே சின்ன வேல்யூ. அப்போது நான் என்ன பண்ணுறேன், சிறிய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த 2/3 இருக்குது, அதுக்கப்புறம் 4/9 இருக்குது. இது ரெண்டில் எது சின்னதுங்கிறது தெரியாது. அதை என்ன பண்ணுறேன், 2/3 4/9 கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 18 12. அப்போது இங்கே இருக்கிறதுல இந்த 18 பெருசு, 12 அப்படிங்கிற நம்பர் தான் சின்னது. ஓகேவா, அப்போது 4/9 ரெண்டாவது நோட் பண்ண போகிறோம், லாஸ்ட்டில் 2/3 நோட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே எது பெருசுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்ல. அப்போ இதுதான் அந்த ஏர் வருஷன் நம்ம அமைச்சது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ எல்லோரும் இந்த கொஸ்டினுமே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக நோட் பண்ணி ஆப்ஷன் டி, அதாவது 4/9 நோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் டி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மார்க் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறது தான். 3/7 + 2/3. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கீழே இருக்க நம்பர் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 21ன்னு வரும். அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ 3 9 + 7 14. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 14 + 9 23. 23/21ங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாவே இதை ரெண்டையும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் அந்த 23/21 இதில் கிடையாது. அப்போ இதை நம்ம யோசித்துடவே கூடாது. நம்மளுக்கு டவுட் வரக்கூடியது என்ன, ஆப்ஷன் ஏவா சியாங்கிறத மட்டும்தான் டவுட் வரணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் இதில் 3/4 மைனஸ் வேல்யூ என்ன 2/7.
இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே எல்சிஎம் எடுக்க போகிறோம், அதாவது மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 28ங்கிறது வருமா? ரைட். அடுத்தது இங்கே அதே கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணுறோம். 3 மைனஸ் இங்கே 4 8. ஓகேவா? ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 13/28ங்கிறது கிடைக்கும். அப்போது என்ன வரும், ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம், அதுலேருந்து ஆப்ஷன் பாசிபிள் என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதே அடுத்த செகண்ட் பார்ட்டில் சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரவணுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் மற்றும் 1 1/4 மீட்டர் எனில் அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது, வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது. அந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், கலப்பு பின்னத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு பின்னமாக மாற்றுவோம். மிக்சர் ஃப்ராக்ஷன்லாம் இருக்கிறதா ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக நம்ம மாற்றுவோம். அப்போ என்ன வரும், 2 × 4 8, 8 + 3 11, 11/4. அதுக்கு அடுத்தது 2 4, 4 + 1 5, 5/2. அடுத்து 1 4, 4 + 1 5, 5/4. ஓகேவா? இப்போ இங்கே கீழே இருக்க வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணுவோம், எது பெரிய நம்பரோ அது நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது எல்சிஎம்ங்கிற கான்செப்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், ஆட் பண்ண வேண்டியது இருக்கா, 4 அப்படிங்கிறது தான் இதற்கான எல்சிஎம். நீங்கள் ஒரு வேல்யூ இருக்குது, அதோட மடங்கு இருக்குது அப்படின்னா எல்சிஎம்மில் அந்த மடங்கு தான் இதற்கான எல்சிஎம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தானே. அதில் இன்னுமே அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க. இன்னுமே அந்த எல்சிஎம் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம டாப்பிக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேசிக்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்சிஎம் பார்த்துட்டோம் அப்படின்னா மேலே இங்கே இந்த இருக்க நம்பரும் 4 தான், நம்ம எல்சிஎம் 4 தான் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். அப்போ 11 ப்ளஸ் இப்போ இங்கே இருக்கிறது 2ன்னு இருக்குது, ஆனால் இங்கே நம்மளுக்கு எல்சிஎம் 4 நோட் பண்ணியிருக்கோம். அப்போ 2ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும், 2 தானே, 2 2 4ன்னு வரும். அப்போ அதே 2ஆல் தான் மேலே மல்டிபிள் பண்ணிடணும். என்ன வரும், 10 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 4 அப்படியே இங்கேயே தான் இருக்குது. அப்போ மேலே இருக்க வேல்யூ அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். வேல்யூ என்ன வரும், 20 21 26ன்னு வரும். ஸோ 26/4 அப்படிங்கிறது இருக்குமா. நெக்ஸ்ட் இதை சிம்ப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளை பண்ணிடணும். ஏன்னா வரும் 6 24, பேலன்ஸ் 2 வரும். ஏன்னா 26ல் 24 போனுச்சா பேலன்ஸ் 2, 2/4. இப்போ இந்த பின்ன வேல்யூ 2/4 சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருக்குது, 1/2ன்னு வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 6 1/2 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ கலப்பினத்தில் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மொத்தம் நீளம் கட்டினால எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது கலப்பினத்தில் அந்த மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ராக்ஷனல் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது சிம்ப்ளை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றின் மிகப்பெரிய வீதத்தை காண்க. ஸோ ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டு அதுலேருந்து பெரிய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம மிகப்பெரிய பின்னம்னு கேட்டாலும் ஃப்ராக்ஷனல் வேல்யூன்னு கேட்டாலும் இந்த ரேஷியோ கொடுத்து கேட்டாலும் ரெண்டுமே ஒரே ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறது என்ன, 5/7 கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3/5 கொடுத்துருக்காங்க, 7/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டி நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நான் செக் பண்ணுறேன். இதில் எது பெருசு அப்படிங்க நம்ம செக் பண்ணணும்ல. அப்போ இங்கே 10 வரும், இங்கே 7 வரும். இதில் இந்த வேல்யூ தான் பெருசு. ஓகேவா? ஏன்னா 10ல் 7லையும் 10 தான் பெருசு. அப்போ இதை யூஸ் பண்ணி அடுத்ததை நான் கம்பேர் பண்ண போகிறேன். 5/7 × 3/5 என்ன வரும், 25/21. அடுத்து 21 வரும். கிராஸ் மல்டி பண்ணும்போது நீ ஃபாஸ்ட்டாகவே ஒரு கோட் பண்ணிடலாம். 25 தான் பெருசு, அப்போ 5/7 தான் பெருசு. அதே 5/7 அடுத்தது 7/10 கம்பேர் பண்ணுறோம். என்ன வரும், 50 49. அப்போ 50 தான் பெருசு, அப்போ 5/7 தான் பெருசு. 5:7 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே உங்கள் கொடுத்துருக்க வேல்யூ அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்க்கும்போது இதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை இன்னும் சுருக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். அப்போ 16/24 இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா 8ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8 2 16,
மூவாட்டா 24. அப்போது இருக்கிறதுலே சின்ன வீதம் என்ன 2/3ங்கிறதா இருக்கிறதுலே சின்னது. இப்போ அவங்க எந்த நம்பர் வேணால் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் எது கரெக்டாக வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது சமமான வீதம் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 3 6 3 9. அப்போ 6/9ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுவும் சமமான விகிதம் தான். அதே போல் இங்கே கொடுத்துருக்க இந்த 6ங்கிறத 2/3 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 2 5 10. இங்கே அதே போல் 3 5 15. அப்போ 10/15ம் ஆப்ஷன் சியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நான் 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 6ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 6 12. அதுக்கப்புறம் 3 6 18. அப்போது 12/18 இதுவும் ஆப்ஷனில் வருது. அப்போது இதுவும் சமமான வீதம் தான். இப்போ இதிலருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டி ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஒர்க் அவுட் பண்ணாமலே சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணால் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா வேலையாக ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கரெக்டாக வரல அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ மேலே 20ன்னு இருக்கா, 20ன்னு இருந்தால் இந்த வேல்யூ 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதே இங்கே வேல்யூ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 20/30ங்கிறது சரியான வீதம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 20/28ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் சமமான வீதம் அல்ல. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எங்கே நம்ம டைம் சேவ் பண்ணணும்? எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி நல்லா நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை செக் பண்ணும்போது வரலை அப்படின்னா 4ஆவது ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அங்கேயே உட்காந்துட்டு ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் நம்ம விளாண்டுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 11வது கொஸ்டின் பாருங்க, 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டின் ஸ்டூடெண்ட் கூட டவுட்டு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இங்கே 75 பைசா அப்படின்னு இருக்குது, இங்கே 2 ரூபாய் அப்படின்னு இருக்குது. இப்போ யூனிட் மாறி இருக்குது. அதாவது பைசாவும் ரூபாய் அப்படிங்கிறத நம்ம யூனிட் சொல்லுவோம். இது 2 வேறு வேறு இருக்குது. ரெண்டுமே யூனிட்டில் இருக்கணும், ரூபாயில் இருக்கணும், ரெண்டுமே பைசாவில் இருக்கணும். இப்போ இங்கே மாதிரி மாறி மாறி இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வேலைக்கு தான் மாற்றணும். அதாவது ரூபாயோட பைசா தான் சின்னது, அதுக்கு தான் நம்ம மாற்றணும். அப்போது 1 ரூபாய் அப்படிங்கிறது 100 பைசா. 1 ரூபாய்ங்கிறது 100 பைசா. அப்போ 2 ரூபாய் எவ்வளவு? 200 பைசான்னு வருமா? ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 75 பைசா அப்படியே போட்டுட்டு 2 ரூபாய்ங்கிறதுக்கு பதிலாக என்ன நோட் பண்ண போகிறீங்க? 200 பைசா நோட் பண்ண போகிறீங்க. அப்போ இதுவும் பைசாவில் இருக்குது, இதுவும் பைசாவில் இருக்குது. இதுதான் யூனிட்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஒரே சமமான யூனிட்டாக நம்ம மாற்றுறது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, இப்போ நம்ம ஆன்சருக்கு நம்ம வருவோம். இப்போ இந்த மாதிரி மாடலில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எப்படி இதை நீங்கள் கவனிக்கணும்? லெஃப்ட் சைடு இருக்கிறது சின்ன வேல்யூ, ரைட் சைடு இருக்கிறது பெரிய வேல்யூ. இதை நீங்கள் பார்க்கணும். இது இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக ரேஷியோவும் என்ன ஆகும்? லெஃப்ட் சைடில் சின்னதாகவும் ரைட் சைடில் பெருசாகவும் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஆப்ஷன் பியையும் டியையும் கவனிங்க. லெஃப்ட் சைடில் பெருசாகவும் ரைட் சைடில் சின்னதாகவும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை. இந்த 2 ஆப்ஷனை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. இது வராது அப்படிங்கிறத இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் ஃபைனல் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ எந்த நேரத்தில் நம்ம ஸ்மார்ட்டாக சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கொஸ்டினில் எவ்வளோ ஆழமாக நம்ம கவனித்து என்ன கேட்டகரியில் ஆப்ஷன் வராது, ஆன்சர் வராது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு இதுவா அதுவா, அதாவது இந்த 2 ஆப்ஷனில் ஏவா அல்ல சியா அப்படிங்கிறது டவுட் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம சின்ன ஒர்க் அவுட் நம்ம பண்ணும்போது ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் நம்ம லாஸ்ட் டயத்தில் இருக்கோம் அப்படின்னா எக்ஸாம் காலில் நம்ம மைண்டில் வச்சுட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் டயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த 2ல் நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற நேரங்களில் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 25ஆல் அடித்து கொடுக்கும்போது, ஓகே, 25ஆல் அடித்து கொடுக்கும்போது இங்கே 3ன்னு வரும். 3 25 75. அதுக்கு அடுத்தது இங்கே 8 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3:8ங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2:3 மற்றும் 4:7
வீதத்தை ஒப்பிடுக அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒப்பிடுக அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ரேஷியோன்னு இருக்குதா, நான் டிவைடில் நோட் பண்ணிக்கிறேன். 2/3 அடுத்து 4/7. இதில் எந்த விகிதம் பெருசு இல்லை எது சிறுசு, ரெண்டுமே சமமா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக்கை பார்த்துக்க வேண்டியதா. 2 × 7 14, 3 × 4 12. அப்போது இந்த வேல்யூ தான் பெருசு, இந்த வேல்யூ சின்னது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த சிம்பிளுக்கு பேர்லாம் நீங்கள் ஒருவேளை தெரியல அப்படின்னா இது கிரேட்டர் தென். ஸோ இந்த கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வாய் இந்த சைடு தான் அகலமாக இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்க நம்பர் தான் பெரிய வேல்யூ, இந்த சைடு இருக்க நம்பர் சின்ன வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே இது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா லெஸ் தென் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சைடு இருக்கிறது, இப்போ வாய் இந்த சைடு தானே கம்மியாக இருக்குது, இந்த வேல்யூ சின்னதுனும் இந்த சைடு இருக்க வேல்யூ பெருசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 2 சிம்பிள் ஒருவேளை தெரியாதவங்க இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன 14 நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 14 தான் பெருசு, 12 சிறுசு. அப்போ இந்த சிம்பிள் தான் கரெக்டாக இருக்கும், கிரேட்டர் தென். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 கிலோமீட்டர் மற்றும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள வீதம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறோம். இப்போ 3 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது மீட்டர், அதாவது யூனிட் மாறி இருக்குது. ஒரு இதில் கிலோமீட்டர்னும் இன்னொரு இதில் மீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் 1000 மீட்டர் அப்படிங்கிறத இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர் 3000 மீட்டர், 3000 மீட்டர். அடுத்து இங்கே என்ன கேட்குறாங்க 300 மீட்டர். ஓகே, அப்போது லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ பெருசு, ரைட் சைடு உள்ள வேல்யூ சின்னது. அப்போது இதில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன் ஏவும் சியும் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அப்போ இதை பற்றி நீங்கள் யோசித்தே பார்த்துடக்கூடாது. ஆப்ஷன் பியா டியாங்கிற மட்டும்தான் நமக்குள்ளே ஒரு டவுட் இருக்கணும், அதை நம்ம ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த 2 0 இந்த 2 0, ஓகேவா, 1 3 3 இங்கே 5 3 30. அப்போது 10:1 அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2லிருந்து 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வேல்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம், அந்த வீடியோஸும் நம்ம பார்த்துருக்கோம். 1லிருந்து 100 வரைக்கும் கேட்டாலும் சரி, 2லிருந்து 100 வரைக்கும் கேட்டாலும் சரி, அதோட பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸோட எண்ணிக்கை என்ன 25 அப்படிங்கிறதா. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் என்ன 17 19 23 29. அப்போ இந்த 4 நம்பரை பார்க்கும்போது இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி பேசிக்ஸ் படிக்க சொன்னதெல்லாம் இப்போ அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ரீசனிங் கான்செப்ட்லேயும் கொஸ்டின் இருக்குது, ஆர் ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ 29க்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர் என்ன 31. ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க 233 1/3% பின்னமாக மாற்றுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 2 ஒர்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த 233 1/3ன்னு இருக்கா, இந்த நம்பர் கலப்பு பின்னத்தில், அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ராக்ஷனல் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணிட்டு மேலே இருக்க ஆட் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 9, அதே போல் 3 9 2 3 6. ஓகே, அதுக்கப்புறம் +1. அப்போ 700 அப்படிங்கிறது மேலே வரும். டிவைடில் இருக்க அந்த 3 மறந்துடக்கூடாது. ஓகே, டிவைடில் இருக்க 3. அப்போ 700/3ங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாற்றிருக்கோம், கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக மாற்றிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இது வந்துட்டு என்னவா இருக்குது 700/3 சதவீதம்னு இருக்குது. இங்கே தானே கொஸ்டின் அப்படி தானே இருக்குது, சதவீதம்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக நம்ம மாற்ற போகிறோம். அப்போது இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டிவைடில் 100 பண்ணலாம். அப்போ 700/3 டிவைடட் பை 100 நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ஆகும், இந்த 3 அப்படிங்கிற நம்பர் இங்கே மல்டிபிளாக மாறும். அப்போ ஃபைனல் எப்படி மாறும், 700/3 × 100 என்ன வரும் 300ன்னு மாறும். இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், மீதி 7/3ங்கிற மட்டும்தான் இருக்குது. இதையும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 2 3 6, 7ல் வந்துட்டு எத்தனை 3 இருக்குது, 2 இருக்குது, பேலன்ஸ்
1 1/3. அப்போ என்ன வரும் 2 1/3. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போது கலப்பு பின்னத்தில் இருக்க சதவீதத்தை ஒரு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கேயும் யூனிட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இது கிலோகிராமில் தான் இருக்குது, இதுவும் கிலோகிராம் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம், 25 கிலோகிராமில், அப்போ இதுதான் பெரிய வேல்யூ அப்படிங்கிற பார்க்குறோம். பெரிய வேல்யூ அதை கீழே நோட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். இங்கே அதை எதோட வேல்யூ கேட்குறாங்க, 3.5 கிலோகிராமா. அப்போ 3.5ஓட சதவீதம் எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னாவே இன்ட்டு 100 நான் சொல்லியிருக்கேன். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் ஒரு வேளை பாயிண்டில் இருக்கே, அது ஒரு சில பேருக்கு அந்த பாயிண்டில் இருந்தது அப்படின்னாவே ஒரு ஐடியாவே இருக்காது, அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும், பேக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தயக்கம் இருக்கும். ரொம்ப சிம்பிளானதான். நான் இதையும் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு டெசிமல் வேல்யூவில் இருக்குன்னா அதை ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக மாற்றலாம். இப்போ 3.5ன்னு இருக்கா, 3.5 இங்கே நீங்கள் 2 விதத்தில் மாற்றலாம். என்னென்னா 100ன்னு இருக்கா, 100 வந்து நான் 10 × 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், ஒரே ஒரு 10ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணால் 3.5ன்னு இருக்கிறது 35ன்னு மாறி இருக்கும். அப்போ 35/25 இன்ட்டு என்ன வரும், இந்த 10 பேலன்ஸ் இருக்குது, இந்த 10. ஏன்னா ஒரு 10 தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 3.5ஓட மல்டிபிள் பண்ணிட்டோம். ஓகே, இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா 3.5 நம்ம என்ன பண்ணலாம், 35/10 நோட் பண்ணிட்டு கீழே நம்ம முழு நம்பராக 35/25 × 10ன்னு போட்டு இன்ட்டு 100 இப்படின்னு கூட நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 விதத்தில் எப்படி பண்ணாலுமே கூட சிம்பிளை பண்ணால் என்ன வரும், இப்போ 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 7, இங்கே 5, அடுத்து 1 5 5 2 10, 7 × 2 14. அப்போ 14% தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அந்த பாயிண்டில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகி விட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 35 மாம்பழங்களில் எது பெரிய அளவு, 35 மாம்பழங்கள். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், கீழே நோட் பண்ணணும். எத்தனை மாம்பழங்கள் அழுகிருச்சு, ஸோ அழுகுனது 5 மாம்பழங்கள், அதோட சதவீதம் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் எதோட சதவீதம் கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரங்களில் அழுகுனது 5ன்னு சொல்லிட்டு அழுகாத மாம்பழங்கள், நல்ல மாம்பழங்களோட சதவீதம் என்னன்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 36லேருந்து 5 மைனஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும். இங்கே அழியது எத்தனையும் சொல்லிவிட்டு அழிய மாம்பழங்களோட சதவீதத்தை கேட்டதுனால கரெக்டாக அதை 5ன்னு நோட் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. ஸோ இங்கே ஆன்சர் டெசிமலில் வந்திருக்கனால அதுக்கு ஏற்றாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், 2ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன வரும், 18 அப்படின்னு வருமா, 18, இங்கே 50ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம், இங்கே என்ன வரும், 9ன்னு வரும், இங்கே 25ன்னு இருக்கும். ஓகே, இப்போது இந்த 2 நம்பரை தான் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 × 25 என்ன, 125 டிவைடட் பை இந்த 9. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணுறோம். இந்த மாதிரி சிம்பிளை பண்ணுறது அப்படின்னா இருக்க நம்பரில் கம்பேர் பண்ண. இப்போ 1ல் பார்த்தோம் அப்படின்னா 9 அடங்காது. அப்போ அடுத்த நம்பரையும் சேர்த்து 12ல் நம்ம கம்பேர் பண்ணணும். 12ல் எத்தனை 9 இருக்குது, ஒரே ஒரு 9 இருக்குது. மீதி என்ன இருக்குது, 12ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்குது. அப்போ 35ன்னு இருக்குமா, 35ல் எத்தனை 9 இருக்குங்கிற பார்க்கணும். எத்தனை 9, 3 3 9 இருக்குது. ஓகே, 3 3 39 27 தானே இருக்குது. ஏன்னா 36ன்னு இருந்தால் தான் 4 டைம்ஸ் வரும். அப்போது இங்கே 35ன்னு இருக்கனால 3 டைம்ஸ் மட்டும்தான் வருது. ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மீதி என்ன இருக்குது, 35ல் 27 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8 இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இப்போ இன்கேஸ் பண்ண தெரியாதவங்க 8ல் 9 அடங்காது. அப்போது ஒரு 0 சேர்க்கும்போது இங்கே பாயிண்ட் நம்ம வச்சிடணும். ஓகேவா? இப்போ 80ல் எத்தனை 9 இருக்குது, 8 9 72, 8 9 72. அப்போ அதனால நம்ம 8 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். மீதி என்ன இருக்குது, இப்போ 80ல் 72 போனுச்சு அப்படின்னா மறுபடியும் 8 தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன ஒரு 0 சேர்ப்போம். 2வது டைம் 0 சேர்க்கும்போது நம்ம இங்கே பாயிண்ட் வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் 18.8 .8 இந்த மாதிரி 8ன்னு அப்படியே போயிட்டே இருக்காது. ஓகே, இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது. ஒரு வேல்யூக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும்.
ரைட். இப்போ இங்கே 80ன்னு இருக்கா, 80ல் அகைன் என்ன ஆகும், 8 டைம்ஸ் மட்டும் தான் வரும். அப்போது ஆன்சர் என்ன ஆகும், 13.8888ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதை நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங் வரும், என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பியை யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு கன்வர்ஷன் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பியை கவனிக்கணும். மற்ற நம்பர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 31 நம்ம பெருசாக பெருசு, ஏன்னா 13ங்கிற போது 31 பண்ணாலும் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. 13.7ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 13.8 வரைக்கும் வந்துச்சு. அப்போ இதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இது வராது. அப்போ ஆனால் இந்த ஆப்ஷனை பற்றி நம்ம யோசித்தாகணும். 13.89 எப்போ 8 9ன்னு மாறும் அப்படின்னா இந்த 8 அப்படியே போட்டுட்டாங்க. அடுத்து இங்கே இருக்க 8ன்னு இருக்கா, இதுக்கு அடுத்து உள்ள நம்பர் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 8ன்னு போகிறது போல ஒரு நம்பர் சேர்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம், 9ன்னு சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ரூல். நல்லா தெரியாதவங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்துட்டு இந்த 8 8ன்னே போய்கிட்டே இருக்குது அந்த நம்பர். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 13. ஒருவேளை 6 6 6ன்னு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம 6ன்னு போட்டுட்டு இந்த 6 நோட் பண்ணோம்ல, அதுக்கு போல் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6ம் 5ஓட அதிகம்தான். அப்போ நம்ம இங்கே 6 7ன்னு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் ஒரு வேல்யூஸை இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கிறதில் நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இது இன்கேஸ் தெரியாதவங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு கிளியராக புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. பொறுமையாக நீங்கள் கற்றுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இதுலையுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் ட்ரிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றில் எது சரியான ஏர்வரிசை அமைந்துள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு 4% வேல்யூ கொடுத்துட்டு அதில் ஏர்வரிசையில் எது அமைஞ்சிருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்னா ஆப்ஷனை தான் நம்ம யோசித்தாகணும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் வேறு வேறு நம்பர்ஸ் கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு டைம் ரொம்ப போகும். ஆனால் இதில் ஒரே ஒரு சட்டை தான். இப்போ 8ல் 25னா இங்கே அதே போல் தான் 8ல் 25 வேறு வேறு இடத்துல இருக்குது. அப்போது ஒரே நம்பரை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 8ல் 25%னா நான் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்ததை யூஸ் பண்ணலாம். 25%ங்கிற போது கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணாவே அதுக்கான வேல்யூ கரெக்டாக வந்துடும் சொல்லியிருந்தேன்னா அப்போ இங்கே என்ன ஆகும் 2. அப்போ 8ல் 25%ங்கிறது 2. இதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கவனிங்க, 6ல் 40%. இப்போது இந்த மாதிரி 40%, 10%, 20, 30 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு 10% கண்டுபிடிக்கணும். எப்படி 10% கண்டுபிடிக்க சொன்னேன், கொடுத்துருக்க நம்பரில் இருந்து ஒரே ஒரு டிஜிட், அதாவது 6லேருந்து ஒரே ஒரு டிஜிட் இந்த சைடு முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் 10%ன்னு சொன்னோன்னா. இப்போ இங்கே 40%னா இந்த வேல்யூ நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 0.6 அப்படின்னு இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 0.6 × 4 24ங்கிறப்பெல்லாம் 2.4ன்னு வரும். இது ஒரு மெத்தட், நீங்கள் 2.4ன்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா 6ல் 40%, 6 டிவைடட் பை 40 6 × 40/100 இப்படி நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளை பண்ணும்போது என்ன வரும், 6 நாங்கள் 24ன்னு வரும். 24/10ன்னு வரதில் கீழே இருக்க அந்த 10ன்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சலாம்னு சொன்னோன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2.4ன்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ 2 விதங்களில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் 9ல் 30% அப்படின்னா 0.9ங்கிறது 10%, × 3ங்கிறதுனா 30%. அப்போ என்ன வரும், 27. அப்போ ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும், 2.7. அப்போது 2.7. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 கிடச்சி, அதுக்கப்புறம் 2.4 கிடச்சி, அதுக்கப்புறம் 2.7 கிடச்சிருக்கு. அடுத்து 15ல் 20%, 15ல் 10%ங்கிறது 1.5, × 2னா 20% கிடச்சிருமா. அப்போ 1.5 × 2ன்னு பார்த்தோம்னா 3ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், 3.0ன்னு இருக்குதா, நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நம்மளுக்கு டெசிமலில் கிடச்சிருக்கு இந்த வேலையை பார்க்கும்போது ஆர்டராகவே இருக்குது, ஏறு வரிசையிலே இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய நம்பர், அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் பெரிய நம்பர். அப்போ இதுவே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏவே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ பர்சன்டேஜில் இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம லேர்ன் பண்ண விஷயத்தை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சக்கூடாது, ஸோ இவ்வளோ நேரம் எடுக்குதா அப்படின்னு மட்டும், ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குதா அப்படின்னு மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் யோசிக்கவே கூடாது. அந்த நேரத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், டைமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம
குறைக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6:4:10 என்ற வீதத்தை சதவீதமாக மாற்று அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா 6:4:10 கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோவோட கூடுதலை கீழே நோட் பண்ணிக்கணும். எவ்வளோ வரும்? 6 + 4 10, 10 + 10 20. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க தனியாக இந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் கேட்டதுனால இந்த நம்பரை நோட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100, அதாவது சதவீதம் கேட்டதுனால இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 20, இங்கே 5ன்னு வரும். 6 30, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 30%. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே 4 இருக்குது, மேலே இந்த 4 தானே இருக்குது. 4/20 இன்ட்டு 100. அப்போ இதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 தான். இதில் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் டிவைடில் என்ன வருது? 5 டிவைடில் 20 வந்து நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதையும் சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆகுது? 5 தான் மல்டிபிளாக வரும். ஒவ்வொரு டைம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிவைடில் 20ன்னு போட்டு அதை 100ன்ட்டு நம்ம அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 5ன்னு அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டேரெக்டாக 5ஆல் மல்டிபிள் பண்ண பார்க்கணும். அப்போ 20% வருதா? நீங்கள் 2 கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். 2ஐயும் கூட்டும்போது எவ்வளோ வருது? 50% வரும். அப்போ 3ஆவதா என்ன வரும்? இந்த 50%ஓட எதை கூட்டுனா நம்மளுக்கு மொத்தத்துக்கு 100% வருங்கிறத பார்த்துக்கணும். அப்போ என்ன வரும்? மீதி 50% தானே. அப்போ ஆன்சர் 30%, 20%, 50% அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்க, 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 60ன்னு இருக்கனால வார்த்தையை கவனிக்கணும். 60 என்பதின் அதாவது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72ன்னு கொடுத்துருக்காங்களா. சப்போ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்க போது அதோட மதிப்பு தான் என்னன்னு இருக்க போகுது? 72ன்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எது ஆன்சராக வரும் அப்படிங்கிறத நான் ஒரு கெஸ் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன். கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா 80, 84, 65 இந்த மாதிரி இருக்குது. இங்கே 60ன்னு இருக்கா, இங்கே 72ன்னு இருக்குது. அப்போது 60 விட ஒரு மடங்கு 60 மடங்கு போயிடுச்சு. ஓகே, 72 ஆக முடியும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது 100% வந்திருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜுங்கிறது போயிருக்கும். அப்போது நம்மளுக்கு 100க்கு மேலே போயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் இருந்து கிளியராக புரிஞ்சுருக்கலாம். ஓகேவா? அதாவது ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷனில் ஒரு சில நேரங்களில் டிஎன்பிசி இப்படிலாம் கூட கொடுப்பாங்க. எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் ஒரு லாஜிக், இப்போ வட்டி வந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்து ஆப்ஷனில் பெரிய நம்பராக கொடுத்து ஒரே ஒன்று மட்டும் சின்னதாக கொடுப்பாங்க. அப்போ வட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இதுதான் ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா நேரங்களை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இதுவும். இப்போது இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 60 எத்தனை சதவீதம் கேட்டாங்கல்ல. ஸோ அப்போ எத்தனை சதவீதங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த வேல்யூ தான் 72ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்? X%ங்கிறப்பெல்லாம் X/100ன்னு போடுவோம். 72 நம்ம நோட் பண்ணிடுவோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளை பண்ணுறக்குரிய ஒரு மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் நான் மற்ற சம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மல்டிபிள் 6ன்னு இருக்கா, இந்த சைடு இருக்க மல்டிபிள் 6ன்னு இருக்கிறதும் ஈக்குவல் அந்த சைடு மல்டிபிளில் இருக்கிறதையும் நான் சிம்பிளை பண்ணிடுவேன். இது ரெண்டுமே சமம் தான். அப்போ 1r6, இங்கேயும் 1r6 பேலன்ஸ் 1, அப்போ 12ன்னு இருந்துச்சுன்னா 12. அப்போ 12ன்னு மேலே வந்துருச்சா. நெக்ஸ்ட் என்ன? இந்த 10ங்கிற வேல்யூ டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக வரும். அப்போ 12 × 10 120. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் 2 விதங்களில் இதை சால்வ் பண்ணலாம். அந்த சால்வ் பண்ணும்போதே நம்ம ரிஸ்க் இல்லாமல் கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் எக்ஸுங்கிறத வச்சுட்டு 72, இந்த 6 இந்த சைடு போனுச்சுன்னா டிவைடில் வரும், இந்த 10 மேலே போனுச்சுன்னா மல்டிபிளாக வரும். இந்த நம்ம எடுத்து எழுதுறதே கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் தான். அதாவது லேர்ன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ண பின்னாடி எந்த வேல்யூ எப்படி நம்ம சிம்பிளை பண்ணணும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 6 3 5 4 ஒரு ஸ்டார் கொடுத்து 9 7 இது 9ஆல் வகுப்படும் எனில் சாரி மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஒரு ஈஸியான ட்ரிக்கே இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா 9ஓட ட்ரிக் என்ன பண்ணுவோம்? ஏதாவது 2 நம்பரோ 3 நம்பரோ ஆர் ஒரு நம்பரோ வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன். 9ன்னு வந்தால் கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ 6 + 3 9 கேன்சல் பண்ணிட்டேன்னா
அடுத்து 5 + 4 9 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறது 7 தான். இப்போது 7ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 9 கிடைக்கும்? 2ங்கிற கூட்டினா தான். அப்போது இந்த இடத்துல 2ன்னு இருந்தால் தான் 2 + 7 என்னன்னு சொல்லலாம்? 9 அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல ஸ்டாருங்கிற இடத்துல என்ன வரலாம்? 2ங்கிறத வரலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் இந்த 9ஓட ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது அழகாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 7 8 4 6 என்ற என்னானது டேஸாக வகுப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்லேருந்து நம்ம யோசிக்கணும். இப்போ 8 7 8 4 6. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து 2ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இங்கே ஈவன் நம்பர் இருக்குது, 6 அப்படிங்கிற ஈவன் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். அடுத்து 3ஆல் மட்டும் சொல்கிறாங்க. 3க்குரிய டிவைசபிள் ரூலையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி டிவைசபிள் ரூல் ரொம்ப கிளியராகவே நான் சொல்லியிருந்தேன், அதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 3க்குரிய டிவைசபிள் ரூல் என்ன? இது எல்லாத்தையும் கூட்டுறோம். கூட்டம் என்ன வரும்? 8 + 7 15, 15 + 8 25, 25 ப்ளஸ் இங்கே 4 + 6 10ன்னு வரும். அப்போ 35ன்னு வருமா? 35 3ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படாது. சாரி, இப்போ டோட்டல் பண்ணுவோம். 8 + 7 15, 15 + 8 15 + 8 என்ன? 23. 23 இது ரெண்டையும் கூட்டினா 10. அப்போ 23 + 10 33ன்னு வரும். நான் 35ன்னு மாற்றி நோட் பண்ணிட்டேன். 33 3ஆல் கண்டிப்பாக வகுப்படும் தானே? ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 3ஆலையும் வகுப்படும். அதுக்கடுத்து 11. 11ங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? 1 விட்ட 1 நம்பரா? அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 8 அதுக்கப்புறம் உள்ள 8 8 8 16, அதுக்கப்புறம் இங்கே 6 16 + 6 22. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம மைனஸ் பண்ணணும். எதை? மீதி இருக்க 2 நம்பர். மீதி இருக்கிறது என்ன? 7 + 4 11 தான். இப்போது 11ஓட டிவைசபிள் ரூல் என்ன? கொடுத்துருக்க 2 நம்பர் 1 விட்ட 1 நம்பர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணி வர நம்பர் 0வோ அல்லது 11 இருக்கலாம். அதை மறந்துடக்கூடாது. 0வோ அல்லது 11 இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ 11ஆல் வகுப்படும் சொல்கிறோம். அப்போ 22 - 11 11 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ கொடுத்துருக்க நம்பர் 11ஆலே வகுப்படும். அப்போ 3 நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா ஆன்சர் என்ன? இவை அனைத்தும் ஆல் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 88ங்கிற போது பெரிய எண் அப்படின்னு நம்ம பயந்துடக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டிவைசபிள் ரூலில். இப்போ இந்த 88ன்னு இருந்துச்சுன்னா இதை 8 × 11 நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 8ஓட டிவைசபிள் ரூலையும் 11ஓட டிவைசபிள் ரூலையும் இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் சொன்னாங்கல்ல. அப்போது ஆப்ஷனில் நீங்கள் ஆப்ஷன் ஏவே முதல் நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு எது ஆன்சர்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போது நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது மிகப்பெரிய எண் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் சி. நான் இதை ட்ரை பண்ணதா முதல் இதைத்தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதுதான் மிகப்பெரிய எண். இதுக்கு அடுத்து வர்றது தான் 9944. புரியுதா? இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம 8ஓட டிவைசபிள் ரூல் 11 டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணுறோம். 11ஓடது இங்கே அப்ளை ஆகும். 8ஓடதுங்கிற போது என்ன ரூல்? லாஸ்ட் 3 டிஜிட் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இது 8ஆல் டிவைட் பண்ணால் 4 8 8 பேலன்ஸ் 1 18 18ன்னு இருந்துச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் என்ன ஒரு 16 வரும். பேலன்ஸ் 2 28ன்னு இருக்கா? 28 8ஆல் முழுசாக வகுப்படாது. அப்போ இதிலேருந்து இந்த நம்பர் வகுப்படாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் இதுக்கு அடுத்து உள்ள பெரிய நம்பரை நான் போவேன். இதுக்கு அடுத்து உள்ள பெரிய நம்பர் என்ன? இந்த 9944ங்கிறது தான். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த நம்பருக்கு 8ஓட டிவைசபிள் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். 11ஓட டிவைசபிள் ரூல் இங்கே அப்ளை ஆகும். ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர் தானே வருது. அப்போது இங்கே 0 வரும். ஓகேவா? அப்போ 11ஆல் இது டிவைட் ஆகும். இப்போ 8ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன? 1 8 8 பேலன்ஸ் என்ன இருக்குது? 14 இருக்குது. 14ல் இங்கே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் 1 8 8ன்னு தான் வரும். பேலன்ஸ் என்ன வரும்? 6. அப்போது இங்கே இடத்துல 6 4 64 வருமா? 64 8ஆல் முழுசாக டிவைட் ஆகும். அப்போது இந்த நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகுது, 11ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ 88ஆலையும் இது டிவைட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். சார் நீங்கள் இந்த நம்பராக செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தையை நல்லா கவனிச்சிருக்கோம்ல. மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ ஃபஸ்ட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண் எடுத்து நான் செக் பண்ணேன், இது வரல. அதுக்கடுத்து மிகப்பெரிய 4 இலக்க எண் இது தான். இதை செக் பண்ணும்போது 88ஆல் இது வகுப்படுது. அப்போ இதுவே பெரிய எண் வகுப்படும் போது இதுக்கு அடுத்து உள்ள சின்ன நம்பரை நம்ம ஏன் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல
நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கு உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 72 மற்றும் 108 எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 72ம் பெருசு தான், 108ம் பெருசு தான். சார் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததை விட பெரிய பெரிய நம்பராக கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 72 அப்படிங்கிறது 9ஓட மடங்கு. ஓகே, 9 8 72 தானே. அப்போ 9ஓட டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை தான் நீங்கள் போன கொஸ்டின்லையும் சரி இந்த கொஸ்டின்லையும் சரி நீங்கள் புரிஞ்சுருக்கணும். இப்போ 9 டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடல. ஸோ இதுவும் 9ஓட இது 9ஓட மடங்கு தான். இப்போது ஆப்ஷன் ஏ கவனிங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 7 + 2 7 + 2 9ன்னு கேன்சல் ஆயிரும், மீதி 1 வருது. அப்போ இது 9ஓட மடங்கு வராது. ஓகேவா? அடுத்தது கவனிங்க, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 + 2 8 8 + 1 9 வரும். ஆனால் இங்கே மீதி 1 வந்துடுது. ஓகே, அப்போ இதுவும் 9ஓட மடங்காக வராது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 8 + 1 9 வருது. அதுக்கப்புறம் மீதி 1 வருதுனால இதுவும் 9ஓட டிவைசபிள் ரூல் வராது. அப்போ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த 1 2 ஓகே, 1 + 1 2 2 + 5 7 7 + 2 9 வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரும். அப்போ 9ஓட டிவைசபிள் ரூல் இங்கே தான் அப்ளை ஆகும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆன்சர் என்ன? 1015 இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பொறுமையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ, நம்மளுக்கு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத அந்த இடத்துல முக்கியம். அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவே நிறைய பேருக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.